திருவள்ளுவர் சொல்கிறார், புறந்தூய்மை நீரால் அமையும், மன தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார். வெளியில் எக்ஸோனா லக்ஸ் சோப்பு டெட்டால் எல்லாம் போட்டால் எக்ஸ்டர்னலாக க்ளீன் ஆகிடும். ஆனால் மன தூய்மை உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் பியூரிட்டி வாய்மையால் காணப்படுங்கிறார். அப்போ வாய்ங்கிறது என்ன, வாய்மைங்கிறது என்னன்னா, மனம் மொழி மெய்களால் ஒன்றுபட்டு வாழ்வது. மனசு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், இது மொழி. வாய்மை மனம் மொழி மெய்னா உடம்பு. திஸ் இஸ் சீரியஸ்லி தி சிம்பிள் ஆஃப் எ கிராஸ் லைக் திஸ். அதுதான் மனம் மொழி மெய்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ மனசில் எதை நினைக்கிறியோ அதை பேசணும். உலகம் பூரா எழுத்தாலையும் பரவாயில்ல, உன்னை பொறுத்து மாத்திரம் அது உண்மையாக இருக்கணும். அவ்வளோதான். யூ ஷுட் அட்லீஸ்ட் பிலீவ் இன் வாட் யூ டாக் அண்ட் டோன்ட் ட்ரை டு டாக் டு சூட் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு மேட்ச் பண்ணணும், இப்படி பேசினா அவங்க லைக் பண்ணுவாங்கலாம் நீ பேசக்கூடாது. இஃப் யூ பிலீவ் இன் சம்திங் ஷுட் ஹவ் த கட்ஸ் டு டாக் இட் அவுட். அதுதான் மனம்ன்றது. அதை தான் நீ மொழியணும். எதை சொன்னியோ அந்த மாதிரி நீ நடந்து காட்டணும், மற்றவங்களுக்காக இல்லை. யூ ஷுட் அடியர் டு வாட் எவர் யூ அட்டர்ட். இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வாய்மை என்பது. மனம் மொழி மெய், சிங்கர்னைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோ வாக்கு காயம் என்று வேதங்கள் இதைத்தான் முழங்குகின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு மதர் டுக் ஹர் சைல்டு அண்ட் செட், இந்த குழந்தை எப்போ பார் ஸ்வீட்டு சாப்பிட்றது சாமி அப்படின்னு. அவர் ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டுட்டு வாமா அப்படின்னார். ஒரு வாரம் கழித்து போனோடனே, ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் தப்பு, இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாதேன்னார். மதர் கேட்டால், இதை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே சாமி, எதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்டேன்னு. ராமகிருஷ்ணன் வெக்கமாக முகத்தை வச்சுன்னு சொன்னாராம், நானே சாப்பிட்டு இருந்தேன்னு. ஐ வாஸ் myself eating sweet. So I get that right to advise once I follow it myself. அதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உண்மை பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோட் தட். என்னானாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தோணுதோ பேசுவோம் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய கொள்கை. அது காரணம், நான் சின்ன பையனாக இருக்கிற போது ராமகிருஷ்ண மிஷன் பெரியநாயக்கன் பாளையத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஐ வாஸ் வெரி ஸ்மார்ட். அதனால் அந்த ஃபவுண்டர் ஆஃப் தட் இன்ஸ்டிடியூஷன் டிஎஸ் அவினாலிங்கம் செட்டியார்னு 1934 எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் இருந்தார். அவர் என்னை ஸ்டூடெண்ட் பிஏவாக வச்சுட்டு இருந்தார். என் வேலை அவருக்கு டெய்லி ஒரு ஈசி சேரை கொண்டு போய் மரத்தடியில் போடணும், இண்டு பேப்பர் வைக்கணும், 2 டோஸ்ட்டு, மலைவாழைப்பழம், ஒரு கிளாஸ் பால் கொண்டு போய் வைக்கணும். அவர் கேட்டார்னா கால் பிடிச்சி விடணும். அண்டு நான் வில்லேஜிலேருந்து போனேன்னா, அதுவும் ஹாஸ்டலில் இருந்தோமா, அதனால் அவருக்கு பழம் வைக்கிற போது டெய்லி நான் ஒரு மலைவாழைப்பழம் சாப்பிட்ருவேன். அண்ட் பெரிய மனுஷன் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருப்பான். அதாவது லாங் ரோப் கொடுத்துட மாட்டான். யூ வில் ஹாவ் ரீன்ஸ் இன் இஸ் ஹேண்ட்ஸ். நிறைய பேர் இங்கே எங்கிட்ட ஏமாந்து போகிறதுக்கு அதுதான் காரணம். நான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பேன். பட் 100% ஐ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஆர்கனைசேஷன். ஐ ஹாவ் மை ஓன் சிஸ்டம் ஆஃப் அஸ்மிலேட்டிங் இன்ஃபோ. ஸோ ஒரு நாள் அவர் கால் பிடிச்சின்னு இருக்கிற போது எனக்கு கேட்டார், கண்ணு, கோயம்புத்தூர்கார், கண்ணு பழம் சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. நான் இல்லையான்னு. பலான்னு ஒரு அடி கொடுத்தாரு. நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை, சாப்பிட்டுட்டு இல்லைன்னு போய் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னாரு. தட் ஸ்ட்ரக் மீ. அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு பழம் சாப்பிட்டான்னா என்ன கத்தியாக சீக்கிருக்கு போகிறான். ஒரு சில்லி மேட்ருக்கு நம்ம எதுக்கு போய் சொன்னோன்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அன்னிலேருந்து என்னானாலையும் உண்மையை பேசுவோம், லெட் அஸ் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில். அதனால் என் லைஃப்பில் ஐ எம் ஃபாலோயிங் திஸ். இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் எல்லாரை பற்றியும் பேசிடுவேன். பொலிட்டீஷியன்ஸ் பற்றி பேசுவேன், ஈவன் காந்தி நேருவல் பற்றியெல்லாம் பேசுவேன். அட்லீஸ்ட் ஐ பிலீவ் இன் தட். அவ்வளோதான். அது ரைட்டாக ராங்கான்றது உன்னோட மூட்ஸ் அண்ட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சி, உன்னுடைய அக்செப்டன்ஸ் நான் அக்செப்டன்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. ஐ ஆம் ஸ்டாண்டிங் பை வாட் எவர் ஐ டாக். என்னோடய பாலிசி அது. ஒரு சர்ச், அதில் பரமநாஸ்திகனான ஒருத்தன், ராமசாமியெல்லாம் நம்புறது இல்லை.
ஒவ்வொரு சண்டே செர்மனுக்கும் போய் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துன்னு அந்த சாமியாரையே பார்த்துன்னு இருப்பான் பிஷப்பை. ஒரு நாள் பிஷப் அவனை கூப்பிட்டுட்டு கேட்டார், ஏன்பா நீ நாஸ்திகன்னு ஊருக்கே தெரியும், நீ சண்டே வர்ற என்னோடய மாஸ்க்கு ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துன்னுட்டு நான் சொல்கிறதெல்லாம் பரிசையாக கேட்டுன்னு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. அப்போ அந்த நாஸ்திகன் சொன்னானா, இப்போ கூட நான் நாஸ்திகன் தான் சாமி, இந்த உலகத்தில் உண்மை பேசுகிற கண்களை பார்க்க முடியல, உண்மை பேசுகிற கண்களை தரிசிக்க முடியவில்லை. நீங்கள் பேசுகிற போது உங்கள் கண்ணை பார்த்தா அட்லீஸ்ட் நீங்கள் பேசுகிறத நீங்களாவது நம்புறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுடைய கண்கள் உண்மை பேசுகிற கண்கள். அதனால் ஐ கம் டு see those eyes which are talking the truth அப்படின்னா. அது மாதிரி உலகத்தில் உண்மை பேசுகிறவங்களே கம்மி. யாராவது உண்மை பேசுகிறான்னா அவன் கண்ணுக்குள்ளே பார்த்து பேசுவான். ஃப்ராடாக இருந்தான்னா கண்ணு இப்படி போயிடும், நேராக கண்ணுக்குள்ளே பார்த்து பேசவே முடியாது. ஸோ ஒரு நாள் அவன் கேட்டான், எனக்கு ஒரு டவுட்டு பிஷப் அப்படின்னா. பிஷப் என்ன பண்ணார், நான் நாஸ்திகன் ஆனால் ரொம்ப நல்லவன், என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆஸ்திகன் ஆனால் பயங்கர கோல்மால் பாட்டி, ஃப்ராடு. ஸோ நான் நல்லவனாக இருக்கேன், நாஸ்திகனாக இருக்கேன், அவன் ஆஸ்திகன் சொல்லிக்கிறான் ஆனால் ஃப்ராடு. எங்கள் 2 பேரில் யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுன்னு பிஷப் மாட்டிக்கினார். ஏன்னா நீ சர்ச்சுக்கு வர வேண்டாம், நல்லவனாக இருந்தால் போகிறோன்னா நாளைக்கு அவருக்கு எப்படி ஒண்டியில் துட்டு விடும். அதனால் அப்படியும் சொல்ல முடியாது அவரால். கெட்டவனாக இருந்தால் போகிறோம், நீ சர்ச்சுக்கு வந்துட்டான்னா தட் இஸ் அகென்ஸ்ட் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் பைபிள். அதனால் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுன்ட்டார். இவர் டெய்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். இது கேள்விக்கு எனக்கு விட சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், ஃபாதர் ஹெல்ப்னு. ஒரு ஏஞ்சல் அவரோட கனவுல வந்தான், நீ ஏதோ கேள்வி கேட்டியான், சாமி என்னை அனுப்பிச்சிருக்காரு, இந்த ட்ரெயினில் ஏறு அப்படின்னும். இது எங்கே போகுதுண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீ இந்த ட்ரெயினில் ஏறி கூப்பிட்டு போகிறேன். ஒரு இடத்துக்கு போனான். அண்ட் he was told that it is heaven, the train is going to heaven. அங்கே போனால் ஒரே இருட்டாக இருக்குது, ஸ்டிங்கிங்காக இருக்குது. அங்கே இருக்கிற புத்தர் இயேசு யாரையுமே பார்க்க முடியல. அங்கே புத்தர் இயேசு யாருமே அங்கே இல்லை, எல்லாம் பொறிக்கு பசங்க தான் இருந்தாங்க. இவன் சொல்கிறான், என்னது கான்ட்ரரி டு மை எக்ஸ்பெக்டேஷன், சொர்க்கம் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு. அந்த ஏஞ்சல் சொன்னான், இப்போ இந்த ட்ரெயின் நரகத்துக்கு போது ஏறி உட்காருங்க. இவர் நரகத்துக்கு போனார். அங்கே தான் புத்தர் இயேசுவெல்லாம் இருந்தாங்க. அந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. இவன் கேட்டான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னான்னா, சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை உலகத்தில். தே ஆர் யுவர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட், தே ஆர் நாட் பிளேசஸ் ஆஃப் டுவெல்லிங். வசிக்கும் இடங்கள் அல்ல, உங்களுடைய மைண்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுகிற விஷயங்கள். ஒரு இயேசுவும் புத்தனும் ராமரும் கிருஷ்ணரும் சாய்பாபாவும் யாரோ, அவங்க எங்கே இருந்தாலும் தே டூ குட், திங்க் குட், ஸ்ப்ரெட் குட். ஸோ தோஸ் பிகம்ஸ் ஹெவன். ஸோ ஒவ்வொருவரும் அவர்களுடைய நல்ல தன்மையினால் அவர்களை சுற்றி மகிழ்ச்சியையும் நன்மையையும் உண்டாக்குகிறார்கள். அந்த பிளேஸ் எல்லாம் சொர்க்கம். யார் நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய நெகட்டிவ் ஃபிலாசபிஸ் ஆஃப் திங்கிங், வாக்கிங், டாக்கிங்கில் உருவாக்குற இடங்கள் தான் நரகம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்தால் உங்களால் சொர்க்கத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். யூ நீட் நாட் வெயிட் புட்டிங் அப்ளிகேஷன், எனக்கு சொர்க்கத்துக்கு போனாலும் கேட்கவே தேவையில்லை. திஸ் மினிட் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஹெவன்ஸ். ரூல்ஸ், கண்டிஷன்ஸ் அப்ளை. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.